நைட்ல இருந்து இதுவரை நல்ல பயங்கரமான மழை. காலையிலேயே சாப்பாடு செய்ய வேணாம், ஏதாவது ஸ்பெஷலாக சமைக்கலாம் அப்படின்னு கடைக்கு தான் போனேன். எந்த கடைலாம் ஓப்பன் பண்ணியிருக்குன்னு பார்த்தா நம்ம தாத்தா தான்ப்பா. எப்போவுமே மழையாக இருந்தாலும் புயலாக இருந்தாலும் கடை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சிருவாரு. மழைக்கு ஏற்ற மாதிரி செல்வாக்கு காலையிலே டீ போட்டு கொடுத்தா தான் கம்முன்னு இருப்பான். இல்லைன்னா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். நான் டீ மட்டும் போட்டு கொடுத்துட்டு போன டைம் சேமியா செஞ்சேன்னா நல்லா இருக்குது, இன்றைக்கி செஞ்சு கொடுன்னு சொன்னால் செல்வா மட்டும் இல்லை நீங்களும் ரெசிபி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் சேமியா ரெசிபி பார்க்கலாமா? தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை சேமியா போடுறதா இருந்தால் 1 டம்ளர் தண்ணி போதும். நான் ஃபுல் சேமியா போடுறதுனால 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு 1 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் மறுபடியும் சேமியாவை கொட்டி 2 நிமிஷம் சிம்முலே வச்சாலே போதும். சேமியா நல்லா வெந்து வந்துடும். இறக்கும்போது கொஞ்சம் சீனி போட்டு இறக்கணும்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வைக்கிற சேமியா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்லா இருக்குன்னு கண்டினியூவாக செஞ்சு சாப்பிடுவேன். அப்புறம் 1 மாதத்துக்கு சேமியாவே தொட மாட்டேன். இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் ஹரிபிரசாத், மேனகா, ரேவதி, பாரதி, கார்த்திகேயன் உங்கள் எல்லாருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பாய் பாய்.